காலம் புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் காலம் கடந்து விட்டது. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். என்ன சந்திக்கிறார் முதலமைச்சர், ரைட்டா? பார்த்த உடனே என்ன எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள், என்னங்க கேட்டால் நான் சொல்ல போகிறேன் இல்லையா? குறிஞ்சிலத்தில் தான் சந்தித்தேன். ஆரம்பிக்கிறேன் நான், சார் இந்த அதிகாரிங்கன்னு ஆரம்பிக்கிறேன், என்ன சொல்ல வரான்னு ஒரு நிமிஷம் கேட்டிருக்கலாமா? நான் எல்லாத்தையும் எழுதிட்டு போனேன். உங்களை பொய் சொல்கிறாங்க, உங்களை ஏமாத்துறாங்க, உண்மையை உங்ககிட்டேருந்து மறைக்கிறாங்கன்றதை சொல்கிறதுக்கு தான் போனேன். அன்னைக்கு முடியலனாலும் அதுக்கு அவனை கூட்டுவா போயிருக்க போகிறேன். நான் எனக்கு ஒன்றும் இதில் தயக்கம் இல்லை சார், தப்பு நடக்குது. நான் ஸ்டேட்டோட நலனுக்காக தான் இருக்கேன். நான் திமுக நலனுக்கும் இல்லை, அதிமுக நலனுக்கும் இல்லை, மக்கள் நல்லா இருக்கணும். நான் கேட்டுதான் சார் இதெல்லாம் நடக்குது சார்னு சொல்லியிருப்பேன். நான் நீங்களும் தப்பிச்சுருந்துங்களா? உங்களுக்கு அதை கூப்பிட்டு கேட்கணுன்றது கூட தோல்வி. இன்னொன்று, நான் மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் உங்கள் நலன் விரும்பிகள். உன் கட்சிக்காரனையும் நீ பேச மாட்டேங்கிறியே. உதயச்சந்திரனும் செந்தில்வேலனும் சொல்கிறதை தவிர மீதி அத்தனை பேரும் பொய் சொல்கிறார்கள் என்ற எண்ணத்தில் இருந்தால் இப்போது நீங்கள் சந்திக்கும் சிக்கலைத்தான் சந்திப்பீர்கள். இப்போதாவது உணர்ந்திருப்பீர்களான்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போது உணர்ந்து என்ன பயன்மா? உணரணும். இப்போதாவது உணர்ந்து முதல்ல செந்தில்வேலனை பந்தாடணும், சஸ்பெண்ட் பண்ணணும். என்னையா உழவு பார்க்குற நீ? மன்னா, எதிரி நாட்டு மன்னன் நம்ம மீது படையெடுத்து வந்திருக்கிறான் அவன் சொல்கிற அதே தலைவர் தான் அது. இல்ல, நான் அந்த காமெடி யோசிச்சு பாக்குறேன். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, போய் எங்க விழாவை சிறப்பிச்சுட்டு, ஆமா, எங்க விழாவை சிறப்பித்து அது மாதிரி போய் ஊட்டியில வேற அவங்க சிறப்பிச்சுட்டு வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சார், நான் போகும்போது உதயநிதி என்ன சொல்லி அவங்க அப்பாட்ட அறிமுகப்படுத்துறாருன்னா, அப்பா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆவார்னு 2 மாதம் முன்னாடியே அவர் சொன்னார்ப்பா. இப்படி சொல்றாரு. குறைஞ்சது எப்படியா சொன்னேன்? ஆமா, என் உளவுத்துறை கூட சொல்லலையா, நீ எப்படியா சொன்ன? குறைஞ்சதை கேட்டுக்கலாமா? ஆனால் உதயநிதி சில விஷயங்கள் அவருக்கு தெரியுது. அப்போ ஏமாத்துறாங்க ஆஃபீஸர்ஸு தெரியுது. சொன்னான்னா, சார் உதயநிதி ரத்தீஷ் கூட சேர்ந்துட்டு இதெல்லாம் பண்ணுறாருன்னு போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் உதயநிதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நிலைமையில் தான் இருக்கார். அவர் இருந்தார், இருக்கிறார், இப்போது மாட்டிக்கொண்டும் விட்டார் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஆமாம். இப்போ இன்னொன்று, செந்தில் பாலாஜியோட கைது பெரிய இழப்பு உங்களுக்கு. குறைஞ்சது சிஎம் எப்படி சொன்னீங்க சொல்லுங்கள்? எனக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு வரல, செந்தில் பாலாஜியும் சொல்லலை, நீங்கள் எப்படி சொன்னீங்க கேட்டால் நான் சொல்லியிருப்பேன். நான் ஒன்றும் மை போட்டு பார்க்கல. சார் இந்த வழக்கு இப்படி தான் போகும், அப்படிப்பட்ட கேஸ் இது, 5 நிமிஷம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கேட்டிங்களா? ஓ அப்படியா, ஒரு சிஎம், ஓ அப்படியா. குறைஞ்சது எவனோ ஒருத்தன் யூடியூப் நடத்துகிறவன் சொல்கிறான், நீ ஏன்டா சொல்லணும் உளவுத்துறை கேட்டுக்கணும்ல. நாங்கள் யூடியூப் நடத்தலான்னு இருக்கோம் சார். இப்போ சார், தமிழ்நாடே என்கிட்ட இருக்குது, நான் தான் உதயநிதினு வச்சுக்கோங்க, என் தமிழ்நாடே என்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த படம் எடுக்கிறது, இந்த மாதிரி அற்ப விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை இழந்துட்டாங்க. மாலதி, இன்றைக்கி நான் ஃபெலிக்ஸ்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் எதில் ஆர்வம் இருக்கிறது என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? ஏன் செங்கோட்டையன் பொதுச் செயலாளராகவில்லை? சார் இப்போ அடுத்து இருங்கம்மா, நான் முடிச்சிடுறேன். கேட்ட கதை இல்லை நீங்கள் திங்க் பண்ணுங்க. நீங்கள் நான் ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ பிடிச்சி என்ன இத்தனை முறை ஜெயிலில் போட்டு நான் ஏன் திருப்பி உட்காந்து பேசுகிறேன் சொல்லுங்கள்? அதிகாரமா, பவரா? எனக்கு பிடிச்சிருக்குது. எல்லாருக்கும் முன்னாடி நியூஸை பிரேக் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. இட் கிவ்ஸ் மீ ஹை. நீ திருப்பி குண்டாசை போடு, கஞ்சா கேஸை போடு, வீட்டில் சாக்கடையை ஊற்று, இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் என்னை தடுக்கவே முடியாது. ஆனால் இதில் விருப்பமில்லாத ஒரு குழந்தையை போய் நீங்கள் இதை செய்யின்னு போட்டு திணிச்சிங்கன்னா எப்படி செய்வார்? சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணுறோம். அதுக்கு வெறி வேணும்ப்பா. அடிப்படையில் பதவியின் மீது அந்த தனியாத வெறி தான் ஒருவனை செலுத்தும். பழனிசாமிக்கு அது இருக்குது, செங்கோட்டையனுக்கு இல்லை. அந்த கவனம் பூரா அந்த அர்ஜுனனுக்கு சொல்லுவாங்க தெரியுமா, துரோணாச்சாரியிடம் கற்றுக்கொண்ட போது அந்த கண்ணை தவிர எதுவும் தெரியவில்லைன்றது ஒரு கதை, மகாபாரத கதை ஒன்றை சொல்வார்கள், நினைப்பு இருக்கா? அவனுக்கு இலக்கு கண்ணு தான் தெரியுது, எனக்கு வேறு எதுவும் தெரியல சார். அவன் ஜெயிக்கிறான். உனக்கு என்னப்பா தெரியுது சார்? பக்கத்தில் ஒரு டேரக்டர் நின்றுட்டுருக்காரு, அவர்கிட்ட கதை கேட்கலான்னு தோணுதுன்னு சொன்னாங்க. நீங்கள் அவரை கொண்டு போய் நீங்கள் அரியாசனை ஏற்ற வேண்டும் என்று நினைத்தால் அழகிரிட்டே அந்த வெறி இல்லை. அப்பா கட்சியை விட்டு நீக்கிறாருன்னா பார்க்குறியா, நான் கட்சியை உடைக்கிறேன்னு சொல்லணும். அப்படியே ஒதுங்கினார் பாருங்க. இவர் அரசியல்வாதி அழகா? அவரும் திணிக்கப்பட்டார். வம்படியாக அவரை கொண்டு போய் மத்திய உரம் மற்றும் ரசாயனத்துறை அமைச்சர் ஆக்குனாங்க. என்னாச்சு? இவருக்கும் விருப்பம் இல்லை.
50 வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்கேன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி ஏமா நான் ஒன்றும் பெருசாக கற்றுக்கிட்டு வரல. இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் எப்படி நல்லா ட்ரெயினாக இருக்கீங்க? காலையில் பேப்பரை பார்த்துட்டு உட்காந்து 1/2 மணி நேரம் பேசுகிறீங்களே, நீங்கள் கற்றுக்கல? 50 வருஷமாகி இன்னும் பேசுறதுக்கு கூட கற்றுக்கலன்னா நீங்கள் என்ன லீடரு? ஆனால் இவங்க இது நம்ம சொத்து, நம்ம தான் இதை பண்ணணும், என்ன செஞ்சாலும் நம்மளை மக்கள் ஏற்றுக்குவாங்கன்ற எண்ணத்தில் இருப்பதனால் தங்களை நோக்கி வரக்கூடிய ஆபத்தை உணராமல் இன்று சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்கள். இன்னொன்று, திமுககாரங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது சார். நாங்கள் இது வரைக்கும் இந்த ஊழல் குற்றவாளிகள்னு எங்கேயுமே நிரூபிக்கப்படலை அப்படின்னு எப்போவுமே மார்த்தட்டிப்பாங்க. அது இப்போ ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு சொல்லலாமாங்க சார்? இது எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க டிஎம்கே? ஓகே, யார்? தெர் இஸ் நோ டிஃபென்ஸ் லியோ. எனக்கு அதான் உண்மையிலே வருத்தமாக இருக்குது. தெர் இஸ் நோ டிஃபென்ஸ். நேற்று இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் கான்ஸ்டன்டைன் ஒருத்தர் இருக்காரா, பேரரசர் கான்ஸ்டன்டைன், அவர் மட்டும் சின்னதாக இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சின்னதாக, அதுவும் கான்ஸ்டன்டைனை விட்டு டிஃபெண்ட் பண்ண வச்சுருக்காங்க. அது மட்டும்தான் வந்திருக்கு. என்ன டிஃபென்ஸ் வந்திருக்கணும்ப்பா? நாங்கள் தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக குரல் கொடுத்ததால் பழிவாங்கும் நோக்கோடு எங்களை இப்படி அடக்குமுறையை ஏவி விடுகிறது பாசிச பாஜக. இதை கழகம் எத்தனையோ அடக்குமுறைகளை சந்தித்திருக்கிறது. ஏட்டையா சொல்லுவார்ல, மிஸ்ஸாவியாக பார்த்தவங்க நாங்கன்னு, எமர்ஜென்சியாக பார்த்தவங்க. ஈடியை பார்க்க மாட்டோமான்னு சொல்லுங்களேன். இவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என்று சொல்லட்டா? வெள்ளை கொடிக்கு வேலை வந்து விட்டது. கடந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு யார் சென்றது? மனோ தங்கராஜ் போனாரா? தங்கம் தென்னரசு. தங்கம் தென்னரசு. அதற்கு முந்தைய ஆண்டு ஒரு பிடிஆரா? தங்கம் தென்னரசு. அதுக்கு முன்னாடி பிடிஆர். வரும் 24 நித்தி ஆயோக் கூட்டம் யார் செல்வது? உதயநிதி போகிறாரா? முதல்வரே தான் சொன்னேனே, வெள்ளை கொடிக்கு வேலை வந்து விட்டது. அப்போ ஈஸியாக தானே இருக்குது. நீ காலைல வந்தால் உன்னை யார் ஏற்றுக்கிறது? மொத்தமாக முடிச்சு விடணுன்ற மூடுக்கு வந்துட்டாங்க. இது நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகள், அதோட நீட்சி தான் இது. இன்றைக்கி தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது. இங்கே உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் தான் பிரைம் மினிஸ்டர். ராமநாதபுரத்துக்கு அரசு நிகழ்ச்சிக்கு வராரு. போய் நின்று வணக்கம் சார், நின்று உங்களுக்கு நான் வணக்கம் வைக்கிறது இன்றைக்கி தான் காலையிலே விழுறாரு. அதான் நிதி ஆயோக்கு போகிறீங்க, வணக்கம்னு சொல்லிட்டு போனால் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு வாட்டி ஊட்டி யார் கூட இருந்தவன், சார் கெத்து சார் நீங்கள் போய் பிஎம் ஃபங்க்ஷனுங்களாம் யார்? உமாநாத் போச்சா? பிரதமரை வரவேற்க பிடிஆரை அனுப்புகிறாங்க. பிடிஆர் பாசிச பாஜக எதிர்ப்பில் நான் என்றும் சளைத்தவன் அல்ல, என்னால் கருப்பு கொடி தான் காட்ட முடியாது, ஆனால் கருப்பு மாஸ்க் அணிய முடியும்னு போட்டுக்கின்னு போனார். எப்படி பார்ப்பாங்க அவங்க? ஓ சார், அது அப்படிதான் போனாரா? அதுக்கு தான் அது குறியீடா நம்மளுக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்க சார். ஆனால் பிடிஆர் கை சுத்தம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை இருங்க ஒரு நிமிஷம். ஆனால் திமுக காரங்க பற்றியா பிளாக் கலர் மாஸ்க் போட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுத்தலில் விட்டாங்க. சுத்தலில் விட்டாங்கம்மா. மோடி எப்படி பார்ப்பாரு? அது ஓகே சார், நீங்கள் கம்மன் இருக்க வேண்டியது தானே. அவர் பாட்டுக்கு மாஸ்க்கை போட்டு போயிட்டு வந்துட்டாரு. நீங்கள் எது ஹைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அவரை அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கிட்டு ஹைப்பு வேற. இது எல்லாவற்றையும் விட தமிழர்கள் மதத்தை அணுகும் பார்வை வேறு. வட இந்தியர்கள் இந்து மதத்தை அணுகும் பார்வை வேறு. நீங்கள் சனாதனத்தை எய்ட்ஸோட ஒப்பிட்டு பேசினதை மன்னிப்பாங்களா? இன்னும் கருணாநிதி ராமர் இன்ஜினியரான்றதை இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க, தெரியல. இதை மன்னிப்பாங்களா? கருணாநிதி அதை ஹேண்டில் பண்ணார் சார், உங்களால் பண்ண முடியல. இதை அவங்க மனசில் வச்சுருக்காங்கன்றேன். அவர் சென்டிமெண்ட்ஸ் ஆர் ஹர்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட் ஏன் அந்த கேஸை கிளப் பண்ண மாட்டேங்குது? இன்னும் ஒரே ஸ்பீச்சுக்கு இப்போ 10 எஃப்ஐஆர், பல்வேறு 10 மாநிலத்தில் 10 எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்றது நியாயம், உச்சநீதிமன்றத்துக்கும் தெரியும். ஆனால் பண்ண மாட்டேங்குது. அரெஸ்ட் பண்ணாதீங்க அவரை, ஆனால் கேஸ் எஃப்ஐஆர் கிளப் பண்ண மாட்டோம். ஏன்? எலெக்ஷன் டைமில் சுத்தலில் விடுவாங்க. ஏதோ ஒன்று நீ அனுபவி. இது எல்லாம் கன்சல்டேட் ஆகி இந்த வாட்டி திமுக ஆட்சி வரக்கூடாது, சிம்பிள் திங். அப்போ எப்படி உங்களை மன்னிப்பாங்க? அப்படி போயிட்டு நீங்கள் வெள்ளை கொடியோடு போயிட்டு மண்ணா மாமண்ணான்ட்டு நீங்கள் அங்கே போய் நின்ன உடனே எப்பா நிப்பாட்டு அந்த டாமியை கட்டி வைன்றாங்களே. நாங்கள் 26 தேர்தலே போட்டி போட போகிறதில்லன்னு சொன்னால் வேணால் விட்டுருவாங்க உங்களை. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆப்ஷன் அது உங்களுக்கு. ஸோ தேல் பெரிஷ், முடிச்சு விட்ருவாங்க. சார், இந்த மாதிரி எதுவுமே செய்யலை திமுக. ரொம்ப சுத்தமான கையோடு இருக்காங்க.
ஆனாலும் ஈடிக்கு வந்து அளவில்லாவிய அதிகாரம் இருக்குன்ற அடிப்படையில் சிதம்பரத்துக்கு பண்ணாங்கல்ல ஒரு 10 லட்சம் டிடிஎஸ் பிடிச்சிட்டு வந்ததை, அப்படி கூட சிக்கல் பண்ணணும்னு முடிவு பண்ணால் பண்ணியிருக்கலாம்ல. பண்ணுவாங்க. நீங்கள் இன்னைக்கு தைரியமாக டிஃபெண்ட் பண்ணலாமே. இன்னைக்கு திருடனுக்கு தேல் கொட்டினது போலலாம் உட்காந்துருக்கீங்க. டியர் தம்பிக்கு என்ன விளக்கம்? ஹூ இஸ் த டியர் தம்பி? என்ட்ரிகா பிராண்டி, என்ட்ரிகா விஸ்கி, என்ட்ரிகா ஓட்கா, என்ன விளக்கம் அதுக்கு? திறந்த முறையில் ஏலம் நடத்தப்பட்டால் திமுகவினர் பாதிக்கப்படுவார்கள், இதற்கு என்ன விளக்கம்? எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எங்கே இந்த ஒரு 3 நாள் நடந்துட்டு இருக்கு. வேர் இஸ் த டிஃபென்ஸ்? டிஎம்கேஸ் டிஃபென்ஸ் எங்கே? எல்லாத்துக்கும் ஐடிங்க அவுத்து விடுவாங்க. அமைதியாக தான் இருக்காங்க. மாலதி, ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் திமுக வீழ்த்த முடியாத சக்தியாக இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி சொல்லுங்கள். இது தொடக்கம், அதையும் சொல்லிடுறேன். ஜஸ்ட் திஸ் இஸ் த பிகினிங். ஆக்சுவலாக இதையே கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க டிவிஎஸ்சி வாழ்க்கை க்ளோஸ் பண்ணுற போகிறன்னு ஒரு ஐடியாவில் இருந்தாங்கல்ல. க்ளோஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறமா அவங்க பண்ணலாம். அது கஷ்டம்ப்பா. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் போச்சுன்னா எப்படி பண்ணுவீங்க? அது வரைக்கும் விடக்கூடாது.